டபுள் டீம் 2024ல யூடியூப்ல தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு ஆக்ஷன் மூவி ஹரகிரிசி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஜேம்ஸ் கார்டி, மெக்கானிக், கனாடிக் மற்றும் பல படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. இவரு அவரோட டீமோட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வில்லன், அவன் தான் தீவிரவாதி, அவனை புடிச்சிருவாரு. புடிச்சிட்டு அவனை எப்படியோ போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாரு. ஆனா அதுல இருந்து அவன் தப்பிச்சிருவான். தப்பிச்சு போய் அவன் இன்னமும் பெரிய கேங் எல்லாம் ஒண்ணு சேர்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கரமா குடைச்சல் கொடுப்பான். இப்ப இறுதியில நம்ம ஹீரோ எப்படி அந்த தீவிரவாதி புடிக்கிறாரு, புடிச்சாரா இல்லையா, புடிக்கும்போது என்னெல்லாம் பிரச்சனைப்படுது, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்துடைய ஆக்ஷன் சீக்வென்ஸ் தான். சும்மா தரமா இருக்கு. ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வென்ஸும் சூப்பரா இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தமிழ் டபுள் வாய்ஸ் நீட்டா இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ்க்காக பார்க்கலாம்பா அப்படிங்கிறது தான் இருக்குது. படத்துல தமிழ் டபுள் வாய்ஸ் ஒரு கேரக்டர் அந்த தமிழ் டபுள் வாய்ஸ் குடுத்துருக்காங்க. இவங்க ஹீரோட கேரக்டர் சூப்பரா பக்காவா எழுதி எடுத்திருக்காங்க. அவர ஃபாலோ பண்ணாம போதும் படத்த ஓரளவுக்கு பார்த்து முடிச்சிடலாம். இப்ப இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் ஒரு மொக்கையான ஒரு ஸ்க்ரீன் பிளே குடுத்துருக்காங்க. படத்தோட ஸ்டோரி பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி தான். எந்த விதமான புதுமையும் இவங்க செய்யல. செகண்ட் ஹாஃப்லாம் ட்விஸ்ட் அண்ட் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்ல. என்னடா இது வராங்க, சண்டை போடுறாங்க, போறாங்க. அட இதுதான்யா அப்படிங்கிறது தான் இருக்குது. நம்ம படத்த பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். இப்படித்தான்யா இறக்க போகுது, இப்படிதான் கிளைமாக்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இருக்குது. படத்துல எந்த விதமான புதுமையான ஒரு விஷயங்கள இவங்க செய்யல. அது செகண்ட் ஹாஃப்ல நெறைய சீன் பிரெடிக்டபிளா இருக்கு. பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸை தீவிரவாதிய போலீஸ் புடிக்கிறாங்க அப்டின்னா, காலங்காலமா எப்படியெல்லாம் எந்த மாரி சீன்ஸ்லாம் படத்துல வச்சிருப்பாங்களோ, அதே மாரி சீன்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா, எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கே இவங்க வந்து சொல்லப்படல. அதனாலேயே படம் பார்க்கறது ரொம்ப போர் அடிக்குது. படத்த ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்துல அந்த மாரி சீன்ஸ் எதுவுமே இல்ல. இந்த படம் சூப்பரா இருக்கா, சுமாரா இருக்கான்னா, இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் நான் சொல்றேன். ஓகே, இதே மாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ